என்ன செய்யணும்? சிகிச்சை எடுத்துடணும். ஆரம்பத்திலே மருத்துவத்துக்கு போயாச்சுன்னா, சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சுன்னா முழுவதும் குணமாகிவிடும். இது ஒரு குணமாகக்கூடிய நோய். அதே மாதிரி இது வந்து தொற்று நோய் கிடையாது. சரிண்ணா? அவங்க கூட பேசினா பழகினா அப்படி தொற்றக்கூடியது அப்படியும் கிடையாது. சரிண்ணா? அவங்கள வந்து தூர விலக்கி வைக்க கூடாது. அவங்களும் நம்ம சகோதரர் மாதிரி பாவித்து குடும்பத்தில் ஒருத்தரா எண்ணி அவங்களோட பழகணும். சரிண்ணா? அதை பற்றிய விழிப்புணர்வுக்காக ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். எல்லாரும் உங்களுடைய வலது கையை முன்னால நீட்டிக்கங்க. நல்ல சத்தமா எல்லாரும் கேட்க மாதிரி சொல்லணும். அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணும். ஏன்னா ஏதோ கடமலைக்கு சாரு டெய்லி ஒவ்வொன்னு வந்து வாசிக்கிட்டே தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதை நான் அறிவேன். உணர்ச்சியற்ற தேமல், படை போன்ற தோல் நோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் உடன் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வேன். அவர்களை அன்பாகவும் எனது குடும்ப உறுப்பினர்கள் போலவும் வேறுபாடு இல்லாமல் உரிய மரியாதையுடன் நடத்துவேன். தொழுநோய் முற்றிலும் குணமாக கூடியது. ஆரம்ப நில சிகிச்சை உடல் குறைபாட்டை ஏற்படுத்தாது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது போன்ற விவரங்களை அண்டை அயலாருக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் தொழுநோய் இல்லாத இந்தியா உருவாக அனைவருடன் இணைந்து ஒத்துழைப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.